அதிமுக பாஜக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் கூறியிருக்கிறார். கூட்டணிக்குள் விஜய் வருவாரா எனும் கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். இது குறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களிலே வென்று 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியாக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அக்கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதே தமிழ்நாட்டில் முக்கிய பேசுபொருளாக இருந்து வருகிறது. இது தொடர்பான விவாதங்கள் தொடங்கியது முதலே கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து வந்தார். ஆனால் அண்மையில் தமிழ் நாளிதழுக்கு பேட்டியளித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கேற்போம் என உறுதிபட தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுகவை திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்க தொடங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியமைக்கும் என பேசினார். நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களிலே வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். இது கூட்டணி ஆட்சி இல்லை என அமித்ஷாவிற்கு அவர் கூறும் பதிலாக கருதப்பட்டது. இந்நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி வென்றால் ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அமித்ஷா ஆம் என்ற ஒற்றை வார்த்தையில் பதில் கொடுத்துள்ளார். ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, வாரிசு அரசியலால் தமிழக மக்கள் சலிப்படைந்து விட்டதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார். அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயல்வோம் எனவும் சூசகமாக தெரிவித்துள்ளார். விஜய், பாமக மற்றும் சிறிய கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கும் அமித்ஷா தற்போது அதனை கூற முடியாது எனவும் அனைத்து கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டுவர முயற்சிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். அமித்ஷாவின் இந்த பதில்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கும் பாஜகவின் முயற்சி வெல்லுமா அல்லது தமிழ்நாட்டில் பலமுனை போட்டி ஏற்படுமா என்ற வினாக்களும் உருவாகியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் கூறியுள்ள நிலையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் அமித்ஷா சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்கு என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமித்ஷா அவர்கள் நாளேடுல கொடுத்த அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் நெருங்கிட்டு வர நேரத்தில் ஆனா அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு எது, ஏன்னா அவங்க எங்களுடைய தேசிய தலைவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். ஆமா, அது அமித்ஷாஜி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரேஷன் பண்றது? அமித்ஷாஜி என்ன சொல்றோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்னும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. பாஜக தங்களின் கொள்கை எதிரி என கட்சி தொடங்கும் போதே தெரிவித்துவிட்டதாக தாவேகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் தாவேகவை இணைக்க முயற்சிக்கப்படும் என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, கட்சி தொடங்குகிற அன்றே எங்களுடைய டிஎன்ஏலயே பாஜக எதிர்ப்பு இருக்கு. உலக வரலாற்றுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. தேச வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, மக்களிடையே ஒரு சமூக நல்லிணக்கம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கவனம் செலுத்த வேண்டிய உள்துறை அமைச்சர் திரும்ப திரும்ப ஒரு கூட்டணி கணக்கை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருபோதும் 1000% இனி வரும் காலங்கள்ல இப்போதும் எப்போதும் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை.